எல்லாரும் தமிழ்நிலன் டைட்டில பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. அதனால போர் அடிக்காம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த கடைசியா சில படங்கள் தான் சங்கர் சாரோட ஒரு வொர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது தமிழ் சினிமாவோட பீக்கு, இந்தியன் சினிமாவோட பீக்க அச்சீவ் பண்ண ஒரு டைரக்டர். இன்னைக்கு இந்தியன் சினிமாவோட டாப் டைரக்டர்னா ராஜமௌழி சொல்லலாம். அவரு சங்கர் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். சங்கர் சார பார்த்து தான் நான் இந்த மாரியா படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வந்தேன். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர உருவாக்குன ஒருத்தரு, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியா போய் அங்க டாப் ஹீரோவா இருக்கிற ஒருத்தரோட கொலாப் பண்ணி டாப் கலெக்ஷன் மூவி 1000 crore மூவியா பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரோட குரு. இப்போ வேற வழியே இல்லாம கண்டிப்பா ஒரு சின்ன ஹீரோ வச்சு ஒரு சின்ன படம் பண்ணா மட்டும்தான் அடுத்த பெரிய படத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்ல இருக்காரு. ஸோ இந்த வீடியோல அவரு இந்த மாதிரி ஒரு ஃபேஸுக்கு போறதுக்கு எங்க ஸ்டார்ட் ஆனது, அதை நம்ம எப்படி கொண்டு போனோம், அண்ட் இப்போ அவர் பண்ண போற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அது ஐ படம்னு சொல்லலாம். சுஜாதா இல்லாம சங்கர் சார் பண்ண போற ஒரு படம். விக்ரமோட ஒரு 2வது கொலாபரேஷனுக்கான ஃபர்ஸ்ட் படம் இன்னைக்கு வரைக்குமே விக்ரமுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் படம், கெரியர் டாப் படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர். அடுத்தது விக்ரம் கூட சேர்ந்து இன்னொரு படம் தர்றாரு அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதை மட்டுமே வச்சு இதுக்கு கரெக்டாக இந்த எக்ஸ்பெக்டேஷனை டெவலப் பண்ணி ஹைப் ஏற்றி படம் ரிலீஸ் பண்ணியிருந்தால இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கும். படம் முன்னாடி வந்ததோட கொஞ்சம் நல்லா போயிருக்கும். அவங்க பண்ண இன்னொரு விஷயம் மிஸ்லீடிங். படத்தில் இந்த கெட்டப் அந்த கெட்டப் கன்ஃபியூஸ் பண்ணி சாங்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுத்து அதை வச்சு ப்ரமோஷன் பண்ணது. அதாவது மெயின் ஸ்டோரியோ அல்லது மற்ற விஷயங்களை வச்சு ப்ரமோஷன் பண்ணாமல் சாங்கை வச்சு ப்ரமோஷன் பண்ணது தான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். சங்கர் சார் படத்தில் செட்டப்பே இல்லாமல் ஒரு சாங், அண்ட் இந்த சாங்கை ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரமோஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த படத்தோட பெரிய மைனஸ் ஆனது. அதாவது அந்த சாங் அவர் ட்ரை பண்ணுன்றதுக்காக இந்த படத்தில் தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருந்தது. அண்ட் அந்த தேவையில்லாத ஆணியை இதுதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆணி அப்படிங்கிற மாதிரி ப்ரமோஷன் பண்ணனால எல்லாருக்குமே அந்த தேவையில்லாத ஆணி தான் அதை பார்க்க நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. எல்லாருமே யோசிச்சு பார்த்தோம்னா என்னோட நீ இருந்தால் அந்த சாங்குக்காக தான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் ஐ படத்துக்கு ஹைப் ஆனாங்க. ஆனால் அது ஒரு சாங் மட்டும்தான். நானுமே அதை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் படம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப்பில் தான் இருந்தேன். ஆனால் படம் டோட்டலி வேறு மாதிரி இருந்துச்சு. இது ஜஸ்ட்டு 3 to 4 minutes ஒரு சாங்காக மட்டுமே வந்துட்டு போனது. அடுத்தது லேக். இந்த லேக் விஷயம் ஐ படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பிகாஸ் அது நான் லீனியராக மேக் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே ஐ படத்துக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் 2.0. அடுத்தது அவர் பண்ண படம் தான் 2.0. இதுக்கு முதல்ல பண்ண ஐ படத்தில் என்னென்ன மிஸ்டேக் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. லேக் இஷ்யூக்காக படமே டோட்டலி 2 hours மட்டும்தான். 1 hour அடுத்த 1 hour செகண்ட் ஹாஃப்னு ரொம்பவே கம்மியான ரன் டைமில் வந்த படம்னு சொல்லலாம். அதனால லேக் இஷ்யூஸ் பெருசாக இல்லை. அப்படியே சொன்ன மாதிரி அந்த படத்தில் அந்த பாட்டு வச்சு மிஸ்லீடிங் ஆகிடுச்சு. அதை பாட்டு தேவையில்லாத ஆணிங்கிறதுனால படத்தில் பாட்டே கிடையாது, 2 பாட்டு தான் இருந்தது. இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி நார்த் இந்தியாவை கவர் மாதிரி அக்ஷய்குமார்லாம் போட்டு கரெக்டான பிஸ்னஸ் ஐடியாவில் ஒரு கரெக்டான படமாக சங்கர் சார் ஃபார்முக்கு திரும்புறாரு அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற ஒரு படமாக வந்து அது ஹிட் ஆகி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் டாப் கலெக்ஷன் மூவியாக இருக்குது. சங்கர் சார் பேக் டு த ரூல்ஸ் பழைய மாதிரி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் படம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சரி இந்தியன் 2 மாதிரி இருக்க போகுது அப்படின்னா எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆச்சு. அண்ட் அது டிலே போக அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றுறதுக்காக அவங்க திருப்பி பழைய மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் படத்தில் நடந்த அதே விஷயம் இதில் டபுள் மடங்காக இருந்தது. லேக் இஷ்யூ அண்ட் அந்த சாங்ஸ் மிஸ்லீடிங் தான். அதில் மெயின் மிஸ்டேக்காக நான் பார்க்குறது அந்த லேக் இஷ்யூ தான். படம் ஒரு படம் தான். அதை இந்தியன் 2 இந்தியன் 3 2ஆக பிரித்து அந்த படம் ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்பவே லேகாக இழுத்து வச்சுருப்பாங்க. அதாவது பார்க்கும்போதே தெரியும் இது ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிவு கிடையாது, இந்த இன்ட்ரோல் கிடையாது, இது கிளைமேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது எழுதுனதே இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. படத்தோட ஷூட்டிங்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் பண்ணி பிரித்த மாதிரி, அதாவது பெருசாக்கின மாதிரி தான் இந்தியன் 2 இருந்தது. அடுத்த விஷயம் பாட்டோட மிஸ்லீடிங் தான். ஐ படத்தில் நடந்த அதே விஷயம் இங்கே பாரா சாங். ஆனால் அந்த பாரா சாங் படத்தில் வரவே வராது, கடைசியில் தான் வரும். அதனால தான் இந்தியன் 2க்கு வந்த பாதி கலெக்ஷன் அந்த ஒரு பாட்டுக்காக தான் எல்லாருமே வந்தது. அந்த பாட்டும் அந்த படத்தில் ஒரு பாட்டு கிடையாது, அடுத்த படத்தில் ஒரு பாட்டை இது ப்ரொமோஷன் மெட்டீரியலை மட்டும் யூஸ் பண்ணி மிஸ்லீடிங் ஆகி இந்தியன் 2 பெரிய அடி வாங்கினது. ஐ படத்தோட ரொம்ப அடி வாங்கிட்டாரு. அடுத்த படத்தில் இதை சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லும்போது தான் தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக டேரக்ட் தெலுங்கு படம் கேம் சேஞ்சர் பண்ணார். இங்கே நம்ம சொன்ன மிஸ்டேக்ஸ் அங்கே ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணார் போலக்கு. ஐ படத்தில் சொன்ன மிஸ்டேக்கை 2.0 எப்படி சரி பண்ணாரோ அந்த மாதிரி சரி பண்ணவே இல்லை. இந்தியன் 2 படத்தில் எடிட்டிங்லேயும் சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயத்தில் மிஸ் பண்ண அவர்
கேப்டன்ஜர் படத்தில் ரைட்டிங் வைஸில் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாரு. ரைட்டிங்காகவே அது சாங் ஆனதில்ல. ஸ்டோரி லைனாக பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஸ்டோரி. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதி வர கவர்மெண்ட் ஆஃபீஸர் விசஸ் ஒரு பொலிட்டீஷியனோட பையன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஸ்டைன் ஐடியானே சொல்லலாம். இது கார்த்திக் சுப்புராஜோடது. அண்ட் இதை இவர் ரைட் பண்ண விதம் படத்தை காட்டுறேன், அதாவது ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வெப்பன்னு சொல்லியிருந்தாலும் படத்தை காட்டுறேன் அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்தது. படமும் பார்த்த மாதிரியே ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்தியன் 2லேருந்து கொஞ்சம் இந்தியன் 2 அளவுக்கு மோசமாக இல்லாமல் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியன் 2 லேக் இஷ்யூ பெருசாக இருந்தது. அண்ட் இதில் இந்த லேக் இஷ்யூ மட்டும் குறைஞ்சிருந்தது தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கேம் சேஞ்சர் தான் இந்தியன் 2வோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் அடுத்தது அவர் பண்ணுறதா இருந்தது வேல்பாரி 2 சமயத்துலேயே மொத்தம் அவர் 6 ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு. அந்த 6 ஸ்கிரிப்டில் இந்தியன் 2வோட ஸ்கிரிப்டனும் இன்னொன்று நியூ ஃப்ரெஷ் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரினும் இன்னும் 3 இதுனும் இன்னொன்று இந்தியன் 3யோட ஸ்கிரிப்டனும் மொத்தம் 6 ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு. அதில் 2.0 முடிஞ்சு இந்தியன் 2 முடிஞ்சிச்சு. மீதி உள்ள ஸ்கிரிப்ட் வேல்பாரியோட ஸ்கிரிப்ட் தான் பண்ண போகிறேன். அதாவது சின்னதாக ஃப்ரெஷ் ஹீரோ வச்சு ஃபியூச்சராக பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியாவில் ஒரு படம் சயின்டிஃபிக் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த பண்ணுற அவருக்கு இல்லை, அதாவது அது அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேல்பாரி அடுத்த படமாக பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக எழுதியும் அவர் முடிச்சு வச்சுருந்தாரு. இப்போ இந்தியன் 2 பெரிய பட்ஜெட் போட்டு ஃப்ளாப் ஆனதும் கேம் சேஞ்சர் பெரிய பட்ஜெட் போட்டு ஃப்ளாப் ஆனதுனாலையும் அடுத்தது வேல்பாரிக்கு 3 பார்ட் பெரிய பட்ஜெட் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால சரி நான் இன்னொரு சின்ன படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விக்ரமை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சியான் விக்ரம்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போதைக்கு சியான் விக்ரம்கிட்ட ஓகே வாங்கிட்டாரு. இப்போ விக்ரம்கிட்ட ஓகே வாங்கி அடுத்தது துருவ் விக்ரமோட சேர்ந்து ஒரு சின்ன படம் பண்ணதான் வந்திருக்கு. அண்ட் அது புது ஸ்டோரியா இல்லை இவர் முன்னாடியே வச்சிருந்த, அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஹீரோ ஒரு சின்ன ஹீரோக்காக ஃபியூச்சரிக் சைஃப் ஃபிக்ஷன் பண்ண போகிறாரா அப்படின்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இப்போ துருவ் விக்ரம் கிட்ட போயிருக்கு. துருவ் விக்ரம் அக்செப்ட் பண்ணால் சங்கர் துருவ் விக்ரம் காம்போ வரும். இப்போ வரைக்கும் சொன்ன அந்த லேக் இஷ்யூ இந்த 2 மிஸ்டேக் தான் மேஜர் மிஸ்டேக்காக இருக்குது. இது அதில் இல்லாமல் அந்த படம் கரெக்டாக வந்துருச்சு. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன்னா இப்போ வரைக்கும் 2.0 அவருக்கு வந்த படங்களில் 2.0 தான் சக்ஸஸ்ஃபுல் படம், நல்லா போன படம். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அது இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. படம் அவங்க சக்ஸஸ் பண்ணால் அடுத்தது ஒரு வேல்பாரி பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.